அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய வருஷம் தொடங்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு ராசிக்கான இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இந்த வருஷத்துல என்னெல்லாம் செய்யலாம்? என்ன மாதிரியான தீமைகள் உங்களுக்கு வரும்? அதுக்கு நீங்க என்ன பரிகாரம் செய்யணும்? அப்படின்ற மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி அப்படின்றது மீன ராசி. மீன ராசி பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து நேர்மையா இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து பணவரவை அதிகரிக்க பார்க்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது அப்படின்றதையும், அவங்களுடைய கிரக நிலைகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன விஷயம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பயனுள்ள பல வீடியோக்களை நீங்கள் தினமும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எதுலேயும் ஒரு ஆதாயத்தையும் பண வரவையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசியாக இவங்க இருப்பாங்க. இந்த ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதின்னு 3 நட்சத்திரம் இருக்குது. இவங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ராசியில் செவ்வாய் தைரியஸ்தானத்திலையும், ராகு காலத்திரிய ஸ்தானத்திலையும், சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திலையும், புதன் பாக்கியஸ்தானத்திலையும், கேது சூரியன் சந்திரன் 3 பேருமே தொழில் ஸ்தானத்திலையும், சனி பகவான் லாபஸ்தானத்திலையும் கிரகங்கள் வலம் வந்துக்கிட்டு இருக்கு. இனி இவங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். பணவரவை அதிகமாக்கக்கூடிய ராசின்னு முன்னையே சொல்லியிருந்தேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் கடன் கண்டிப்பாக பிரச்சனை எல்லாமே தீரும். பல வகையான யோகங்கள் உருவாகக்கூடிய காலம்னு சொல்லலாம். உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் கண்டிப்பாக உருவாகும். மனக்குழப்பம், ரொம்ப நாளாக ஏதோ ஒன்று பண்ணலான்னு நினைக்கும் போது அதில் ஒரு குழப்பம் உண்டாகிக்கிட்டே இருக்கும். அந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பெறுவீங்க. பிறரோடு பழகும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கவங்களுடைய வருமானம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள்லையும் குடும்ப முன்னேற்றம் கண்டிப்பாக நல்லபடியாகவே இருக்குது. பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை இருந்திருக்கு அப்படின்னா சாதகமான நிலை கண்டிப்பாக ஏற்படும். தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் போட்டிகள் நீங்கி நன்மை உண்டாகும். வியாபாரத்தில் பக்கபலமாக ஒருவருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கூட இருக்கவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கன்னு பார்க்கும்போது அலுவலக வேலையாக முக்கியமான நபர்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். கொடுத்த கடனை நீங்கள் திருப்பி வாங்க முயற்சி செய்வீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் திடீர் கோபம் உருவாகலாம். நிதானமாக இருக்கிறது நல்லது. புத்திசாலித்தனம் இருந்தால் மட்டும்தான் எதையும் உங்களால் சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினர் அப்படின்னு பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை வந்து தட்டும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களை புறக்கணித்தவங்க கூட உங்களுக்கு வாய்ப்பை வாரி வழங்குவாங்க. நீங்கள் நடித்த படங்களும் வசூலில் முதலிடத்தை பிடிக்கும். போட்டி பொறாமைகள் விலகி தடைப்பட்ட பணவரவுகள் உங்களை வந்து சேரும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குது. அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுடைய பெயர் புகழுக்கு களங்கள் உண்டாகக்கூடிய நிலை ஏற்படுது. உடன் இருக்கிறவங்களே வீண் பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. பேச்சில் நிதானமாக இருக்கிறது மட்டும்தான் நல்லது. எதிர்பார்த்த பயணங்களால் அனுகூலம் ஏற்பட்டு மன நிம்மதி உருவாகுது. அலைச்சல் அதிகரிக்க வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையவே இருக்குது. அதனால் எல்லா முடிவுகளையும் பொறுமையாக செய்கிறது மூலிமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய கல்வி நிலையில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து கடினமாக உழைக்க வேண்டிய நிலை ஏற்படலை. ஒரு சிலர் படிக்கிறதுக்காக பண உதவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி பொதுவான ராசிகள் ஓரளவுக்கு பலமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நட்சத்திர ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதலாவதாக பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரம். திடமான சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்களாம் இந்த நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு வந்து இனி வரக்கூடிய காலம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு கணிச்சிருக்காங்க. குரு பகவான் வக்கரமடைந்திருக்க நிலையில் ஒவ்வொரு வேலையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. ராகு பகவானுடைய சஞ்சாரத்தால் ஆசை அப்படிங்கிறது ரொம்ப
ரொம்பவே அதிகரிக்கும். திட்டமிடாமல் நீங்கள் செயல்பட்டு சில வேலைகளில் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய நிலை உண்டாகலாம். கேது பகவான் சஞ்சரிக்கிறதால நண்பர்களுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது தவறான பாதையில் தான் உங்களை அழைத்து செல்லும். குடும்பத்துக்குள்ள குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிதானமாக இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. புதிய நண்பர்களையோ புதிய தொடர்புகளையோ அதிக அளவில் நம்பிக்கை கொள்ள வேண்டாம். அவங்களுடைய வழிகாட்டுதல்களையும் நீங்கள் பின்பற்றாமல் இருக்கிறது நல்லது. செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால புதுசு புதுசாக பிரச்சனைகள் உங்களை தேடி தான் வந்துட்டுருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எதிர்பாராத நெருக்கடி உண்டாகலாம், இல்லை வழக்குகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. உறவினர்களோடு இதுவரை இருந்த இணக்கமான நிலை இப்போ இல்லாமல் போகும். சனி பகவானுடைய பார்வையால் குடும்ப உறவுகளை அனுசரித்து போகிறதும் பண விவகாரங்களில் கவனமாக இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம். எதிர்பாராத விஷயத்தில் மாதம் முழுவதும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் சொத்து விற்று நிலைமையை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பாரம்பரிய சொத்து இருக்கும், இல்லை உங்களுக்கு அது சொத்து மீது ஒரு பெரிய பேரன்பு கூட இருக்கும். ஆனால் அதையே விற்கிற நிலை கண்டிப்பாக ஏற்படும். இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் மூகாம்பிகை தேவியை வழிபடுங்க. அவங்களுக்கு திங்கக்கிழமைகளில் விடிய காலை ஒரு 5 மணிக்கு போல் எழுந்து அவங்களுக்கு ஒரு விளக்கேற்றி வழிபடுறது மூலிமா சில பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கலாம். அடுத்ததாக உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது எல்லாமே நம்மளுடைய புண்ணிய பலன்கள் அப்படின்னு மட்டும்தான் நினைப்பீங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் நமக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அதுதான் நமக்கு இப்போ நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நிறையவே இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியம். சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பல வகையிலையும் செலவுகள் அதிகரிக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அவருடைய 3ஆம் பார்வை குடும்பஸ்தானத்துலேயும் இருக்குது. இதனால் சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளேயும் உருவாகலாம். பண வரவிலும் நெருக்கடி கண்டிப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். பின்விளைவு பற்றி யோசிக்காமல் நிறைய வேலைகளை நீங்கள் வாக்கு கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களால் முடிக்க முடியாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. சில வேலைகளை நீங்கள் பின்விளைவுகள் தெரியாமல் மேற்கொண்டு அதில் சில பிரச்சனைகள் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்கணும். உங்கள் நண்பர்களால் பாடங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீங்க. இவனை நம்பி நம்ம இப்படி செஞ்சுமே நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும். புதிய நண்பர்கள் புதிய தொடர்புகளை தவிர்க்கிறது நல்லது. ஒரு சிலர் உங்கள் தவறான வழிக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க. ராசிநாதன் வக்கரமடைந்து இருக்கிறதால குழப்பம் அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. யோசிக்காமல் எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. புதுசாக ஒரு இடத்துல போய் நான் முதலீடு செய்கிறேன் அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நீங்கள் இப்போ தள்ளி வைக்கிறது மட்டும்தான் சரியாக இருக்கும். ஒரு சிலருக்கு சொத்து விற்று கடன்களை அடைக்க வேண்டிய நிலை, அதுதான் முன்ன சொன்ன அதே மாதிரி சொத்தை விற்று கூட நீங்கள் கடன் அடைக்கிற மாதிரியான நெருக்கடி கண்டிப்பாக உருவாகும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த விஷயத்தெல்லாம் எப்படி சரி பண்ணுறது, ஒரு நிம்மதியான நிலை எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரரை வழிபடணும். இதன் மூலயமா நன்மை உருவாக வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான நிலையில் இருந்த நீங்கள் கூட இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் எதுலேயுமே ஈடுபட வேண்டாம். வழக்கு சம்பந்தமான எந்த விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. வழக்கமான வேலைகளை மட்டும் நிதானமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும். வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் புதுசாக முதலீடு செய்கிறேன், இல்லை புதுசாக ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் நல்லா யோசித்து அதுக்கப்புறமா செய்கிறது நல்லது. கடன் கொடுக்கறது வாங்கிறது மாதிரியான வேலைகளை முடிந்த வரைக்கும் தவிர்த்துடுங்க. விரயஸ்தானத்தில் ராகு கேது செவ்வாய் சுக்கிரன் எல்லாருமே இருக்காங்க. இதனால் கண்டிப்பாக சங்கடம் அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் தடைகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்தி சாதகமாக இருந்தாலும் பெருமளவில் உங்களுக்கு சங்கடம் ஏற்படாமல் இருக்கும். அதே நேரத்தில் சனி பகவானுடைய அருளால் நீங்கள் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டாலும் சிகிச்சை மூலிமா நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. போட்டிகளை சமாளிக்கிறதுக்கான சக்தி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும். மாணவர்கள் படிப்பில் முழு கவனத்தை செலுத்துறது நல்லது. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏதாவது புதுசாக வேலை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பொறுமையாக செய்கிறது மூலிமா நல்ல பலன்கள் நீங்கள் பெறலாம்.
மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் செயல்படுறது நல்லது. இதன் மூலிமா நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்களுடைய மீன ராசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பொறுமையாக இருங்க வாழ்க்கையில் அப்படின்னு மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.